Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. அதாவது என்ன அப்படின்னா, புதுசா வரக்கூடியவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானையும் தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிச்சு, எனக்கு கதை சொல்லி பழகிச்சு. நான் கதை சொல்றேன். இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க மன்னார்குடி அப்படிங்கிற ஊர்ல தாங்க. அதாவது அந்த ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்க உள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்துல நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவங்க. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறது சண்முக சுந்தரம் அப்படிங்கிறவர் தான் இந்த சம்பவத்தை அனுப்பியிருக்கிறாரு. இந்த சம்பவம் அவருக்கு நடக்கக்கூடிய காலகட்டம் 2005 இருந்து 2006 வரைக்கும் ஒரு அமானுஷ்யமான ஒரு சம்பவத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு அவர் ரொம்பவே கஷ்டப்பட்ட அந்த நாட்களை தான் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. வாங்க அந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத தெளிவா பார்த்துடலாம். இந்த சம்பவம் நடக்கக்கூடிய அந்த காலகட்டம், அதாவது 2005 நம்மளுடைய சண்முக சுந்தரம் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல்ல, அதாவது தனியார் ஸ்கூல்ல வேன் டிரைவராட்டு வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு அதாவது சொந்த வேன் கிடையாதுங்க, அந்த ஸ்கூல்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேனு. அந்த வேனை இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய வேலை அப்படின்னா, காலையில எடுத்துட்டு போய் அந்த பிக் பண்ணி கொண்டு போய் விட்டுறது, அதே மாதிரி ரெண்டாவது கொண்டு போய் டிராப் பண்றது, இதுதான் வேலைங்க. மற்ற நேரங்கள் அந்த வேன் அந்த ஸ்கூலுக்கு உள்ளாடி ரொம்பவே அமைதியா நின்றுட்டு தாங்க இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வேனை தான் அவர் ஓட்டிட்டு இருக்கிறாரு. ஆனா என்ன அப்படின்னா, இவருடைய அந்த வேலை நடக்கக்கூடிய அந்த ஸ்கூலும் சரி, அதே மாதிரி அவருடைய வீடு இருக்கக்கூடிய இடமும் சரி, கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் தூரம் இருக்குதுங்க. இந்த 6 கிலோமீட்டர் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னுடைய மோட்டார் சைக்கிள்ல தாங்க வருவார். வந்துகிட்டு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, வேனை எடுத்துக்கிட்டு போய் இந்த குழந்தைகளை ஏத்துறது, அதே மாதிரி சாயங்காலம் கொண்டு விட்டுக்கிட்டு அதே மாதிரி அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுவாருங்க. ஏதாவது ஸ்பெஷலாட்டு அந்த ஸ்கூல்ல ஏதாவது பண்றாங்க அப்படின்னா மட்டும்தாங்க இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அங்கேயே இருக்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் நிறைய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்குது. அந்த டைம்ல தான் செல்போன்கள் மெல்ல தலை தூக்குற ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு இன்னொரு வேலையும் இருக்குதுங்க. அதாவது என்ன வேலைன்னா, இதே வேனை வச்சுதான் சாயந்தர நேரம் இந்த குழந்தைகள் எல்லாம் எடுத்துட்டு போய் ஸ்கூல்ல இருந்து கொண்டு விட்டுருவார் இல்லையா. விட்டு முடிஞ்ச பிறகு இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த வேனை அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் கொண்டு போவாருங்க. கடைசியா அங்க வரக்கூடிய ட்ரெயினுங்க, அதாவது ஒரு 10 மணிக்கெல்லாம் ஒரு ட்ரெயின் வருமா. அந்த ட்ரெயின்ல நிறைய பேசஞ்சர் வருவாங்க. அவங்கள பிக் பண்ணி எடுத்துக்கிடுவாரு. எடுத்துக்கிட்டு டிக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டிக்கெட்டுக்கு அந்த வேனை அடிக்க ஆரம்பிப்பாரு. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு 10 பேர் 15 பேர் இல்ல ஒரு 20 பேர் அந்த வேன்ல ஏறி அவங்க ஊர்ல கொண்டு விடுவாரு. அதுக்காக சின்ன ஒரு அமௌண்டையும் அவர் கலெக்ட் பண்ணி விடுவாரு. இது அவருக்கு ஒரு சைடாட்டு இருக்குங்க. ஏன் அப்படின்னா, இவங்களுக்கு டெய்லி காசெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்கூல்ல கிடைக்கிறது மாச சம்பளம், அதனால அந்த சம்பளத்தை எடுத்துட்டு போய் ஏதாவது பண்ணிடலாம், இந்த மாதிரி வரக்கூடிய காசை எடுத்து இந்த மாதிரி வீட்டு செலவுகளை பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் தாங்க நம்மளுடைய சண்முக சுந்தரம். சண்முக சுந்தரத்துக்கு அப்பா இருக்கிறாரு, அம்மா இருக்கிறாங்க, ஒரு அக்கா இருக்கிறாங்க, அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதுவும் பக்கத்து ஊர்ல அப்படின்னு சொல்லி இருக்கிறாருங்க. இப்படி இருக்கக்கூடிய நம்மளுடைய சண்முக சுந்தரத்துக்கு ஒரு அதிபயங்கரமான சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சண்முக சுந்தரம் சாயங்கால வேலையில இந்த மாதிரி அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் போறது வழக்கங்க. அப்படிதாங்க ஒரு நாள் போய் நிக்கிறாரு. அதாவது இந்த 10 மணிக்கு வரக்கூடிய நைட்டு, அதாவது இரவு வேளை வரக்கூடிய அந்த ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு நாள் வெயிட் பண்றாரு. இவர் ஆல்ரெடி அந்த இடத்துல வேனை டிக்கெட் போட்டு அடிக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய ஆட்டோ டிரைவர்கள்லாம் இவர்கிட்ட மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டாங்களாம். ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு வரக்கூடிய சவாரி வரைக்கும் இந்த வேன்ல ஏறி போயிருவாங்க. அப்படிங்கிற ஒரு கோணத்துல அங்க இருக்கக்கூடிய அந்த ஆட்டோக்காரங்க இவங்க கிட்ட பேசுறதே கிடையாதுங்க. சரி, எவன் இந்த அளவுக்கு நமக்கு என்ன, நம்ம வேலை நம்ம உழைச்சாதான் நமக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய சண்முக சுந்தரம் இந்த விஷயத்துல என்ன பண்ணுவார் அப்படின்னா, யாரையும் கண்டுக்கிட மாட்டாருங்க. அன்னைக்கு
வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னா வீட்டுல சாப்பாடெல்லாம் முடிச்சுக்கிட்டு ஆமா இந்த மாதிரி ரயில்வே வரைக்கும் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிளம்புறாருங்க. கரெக்டா 9:45 அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் வந்து, அதாவது உள்ள போக மாட்டாராம், கொஞ்சம் வெளி பக்கத்துல நிப்பாரு. ஏன் அப்படின்னு இந்த ஆட்டோ டிரைவர்கள் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதனால இவரும் வெளி பக்கத்துல நின்றுட்டு இருக்கிறாரு. சரி ட்ரெயின் வர மாதிரியே தெரியலைங்க. அங்க இருக்கக்கூடிய ஆட்டோகள் கரெக்டா ஒரு 10 மணி ஆகும்போது எல்லாமே ஒவ்வொன்றா கிளம்பி போயிட்டே இருக்குது. சரி அவங்க போகட்டும், அவங்க எங்கேயோ போறாங்க அப்படின்னு நினைச்ச நம்மளுடைய சண்முக சுந்தரம் என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய வேன்ல, அதாவது மகேந்திரா வேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த டைம்ல வந்து அந்த வேன் தாங்க ரொம்ப பெருசா பேசப்பட்ட வேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த வேன்ல அவரு சீட்ல அப்படியே உட்கார்ந்து, அதாவது டிரைவர் சீட்ல உட்கார்ந்து அப்படியே லைட்டா கண் அசந்துடுறாருங்க. அப்படி கண் அசந்து டக்குன்னு கண் முழிச்சு பாக்குறாருங்க. கண் முழிச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய அந்த வண்டியில வந்து ஒரு கிளாக் இருக்குங்க. அதாவது எப்போ எல்லாரும் பாக்குற மாதிரி வச்சிருப்பாரு. அந்த கிளாக்ல மணியை பாக்குறாரு, மணி 10ங்க. இவருடைய கை கடிகாரம் இருக்குது இல்லையா, அதுலயும் பாக்குறாரு 10ங்க. சரி மணி 10 தான் ஆச்சுது, இன்னும் ட்ரெயின் வந்த மாதிரி தெரியல. ஆனா அந்த இடம் வந்து, அதாவது 2005-6 அந்த காலகட்டத்துல இந்த மன்னார்குடி ரயில்வே ஸ்டேஷன், அதை மன்னார்குடின்னு சொல்லல, அதுக்கு பக்கத்துலன்னு சொல்லி இருக்கிறாரு. அது எனக்கு எவ்வளவுன்னு தெரியல. அந்த ஸ்டேஷன்ல வந்து என்ன அப்படின்னா காடுகள் நிறைந்து போயிருக்குமாங்க. அந்த ஸ்டேஷன் ஒரு பாக்ஸ் மாதிரி தான் தெரியும், இப்பதான் கொஞ்சம் டெவலப் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காடு அமைப்பு அப்படி இருக்குமா, பயத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு காடு அமைப்பு அந்த இடத்துல இருந்திருக்குது. அப்ப இவர் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, சரி மணி 10 தான் ஆச்சுது, ட்ரெயின் கொஞ்சம் லேட் ஆகும் போல இருக்குது வர்றதுக்கு, அதனால நம்ம இதுலயே உட்கார்ந்து இருப்போம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த தூக்கத்துல இருந்து எதிர்த்து பார்த்தாரு இல்லையா, அப்படி உட்கார்ந்து இருக்கிறாரு. மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கழியுதுங்க. சரி கிளாக் அப்படி பாக்குறாரு. அப்படி கிளாக்க பார்க்கும்போது தாங்க அவருக்கு ஒரு விஷயம் தெரியுது. என்ன அப்படின்னா, கிளாக் 10 மணியோட நின்றுடுச்சு, அது ஓடவே இல்லை அப்படிங்கறத வந்து அப்பந்தாங்க பாக்குறாரு, கவனிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் கையில கட்டி இருக்கக்கூடிய கை கடிகாரம் வரைக்கும் கரெக்டா 10 மணியில நின்றுதுங்க. அவர் அதையும் பாக்குறாரு. ஐயோ இது என்ன கிளாக் எல்லாம் நின்றுடுச்சு, நம்மளுடைய கையில இருக்கக்கூடிய வாட்ச் வேற இந்த மாதிரி கேடாயிடுச்சு, அதாவது கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் யோசிக்கிறாரு. மணி எத்தனை அப்படிங்கறத வந்து அவரால் பார்க்கவே முடியலைங்க. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலயே வந்து ஒரு மணி, ஒரு கூண்டு மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்களாம், அந்த ஒரு சின்னதா இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதுலயும் கூட மணி வந்து சரியா தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த இடம் அவ்வளவு இருட்டா இருக்குதுங்க. இந்த மாதிரி ட்ரெயின்கள் வந்தா மட்டும்தான் அந்த இடத்துல இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் வந்து பைக்ல கரெக்டா அந்த டைமுக்கு வந்தாங்க, அந்த எல்லாம் ஓபன் பண்ணுவாரு, அது இல்லாம டிக்கெட்டும் கொடுப்பாரு. அப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்துல எந்த ஒரு அணக்காவியும் இல்லாம ரொம்பவே ஒரு அமானுஷ்யமாட்டு இருக்கிறத பாக்குறாரு. மணி எத்தனை ஆச்சு அப்படின்னு கூட அவருக்கு தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியலைங்க. சரி நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய அந்த டிரைவர் சீட் பக்கம் இருக்குது இல்லையா, அந்த சைட்ல வந்து ஒரு பெண் வந்து டக் டக்குன்னு கதவை தட்டுறாங்க. அவர் அந்த கண்ணாடியை லைட்டா தள்ளி விட்டுக்கிட்டு அப்படி எட்டி பாக்குறாரு. எட்டி பார்க்கும்போது ஒரு பெண் நின்றுட்டு இருக்கிறாங்க. சரி என்னாச்சு, இந்த ஒரு பெண் மட்டும் நிக்கிறாங்க, என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்க இருந்து 12 கிலோமீட்டர் தான் என்னுடைய வீடு, என்னை கொண்டு விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரிம்மா நீ எப்படிமா வந்த, எப்படி, அதாவது எங்க இருந்து வந்த அப்படின்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாரு. அது நான் வண்டியில ஏறணும்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வண்டிக்குள்ளாடியே வந்து ஏறி உட்கார்ந்துருது. சரி ஏன் இன்னும் 10 மணி ட்ரெயின் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாருங்க. அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க, என்னன்னா 10 மணி ட்ரெயின் வந்து போயிடுச்சு அப்படின்னு. என்னமா சொல்ற, நான் இங்கே தானமா நின்றுட்டு இருந்தேன், எப்படி அந்த ட்ரெயின் போச்சுது அப்படிங்கிற மாதிரி கேட்கறாரு. அது 10 மணிக்கே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த டைம்ல மணி எத்தனைன்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட தாங்க கேட்கிறாரு. அப்படி கேட்கும்போது அந்த பெண் வந்து, எனக்கிட்டையும் வாட்ச் இல்ல, நீங்க தயவு செய்து ரொம்ப லேட் டைம் ஆயிடுச்சு, என்னை கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. காசு எவ்வளவு வேணாலும் கொடுத்துட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசணும்னா இவர் சரி காசு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடம்னு சொல்லி கேட்கறாரு. கிட்டத்தட்ட அந்த ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 13 கிலோமீட்டர் தூரம் போகணுங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவரும் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி வண்டி உள்ள ஏறிடுச்சு இல்லையா, நம்ம கூட்டிட்டு போயிடலாம் சொல்லி வண்டியை எடுத்துடுறாருங்க. வண்டி எடுத்து அவரும் அந்த ரோட்ல போயிட்டே இருக்கிறாரு. அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு 6 கிலோமீட்டர்லாம் வரும்போது இவர் கேட்கிறாரு, என்ன அப்படின்னா மணி எத்தனை ஆச்சுன்னு எங்கேயாவது பாருமா அப்படின்னு. ஏன்னா அங்கெல்லாம் வந்து காடு அமைப்புகள் நிறைய இருக்கிறதுனால இந்த மணி எத்தனை ஆச்சு அப்படிங்கறத அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிடவே முடியலைங்க. ஏன்னா எனக்கிட்டையும் வாட்ச் இல்லை, சாதாரணமா நான் 10 மணிக்கெல்லாம் வந்துருவேன்னா இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அப்ப நீ எந்த ட்ரெயின்லமா வந்த அப்படின்ட்டு இவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அந்த டைம்ல அந்த பெண் வந்து சொல்றாங்க, என்னன்னா 12 மணிக்கும் ஒரு ட்ரெயின் வரும், அந்த ட்ரெயின்ல தான் நான் வந்தேன் அப்படின்னு. அப்ப கரெக்டா மணி 12க்கு மேல ஆயிடுச்சுமா அப்படி. ஆமனே 12க்கு மேல மணி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. கரெக்டா அந்த 6 கிலோமீட்டர் தூரத்துல வரும்போது மறுபடியும் மணி எத்தனை ஆச்சுன்னு உனக்கு தெரியுமாமா அப்படிங்கறது மாதிரி கேட்கிறாரு. என்னடா இப்பதான் மணி பத்தி கேட்டான், மறுபடியும் மணி கேட்கறானேங்கிறது மாதிரி அந்த பெண் இவரை அப்படியே பார்த்துட்டே இருக்குது. இல்லம்மா ஒண்ணு இல்லம்மா தெரியாம கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டக்குன்னு இவர் அந்த டைம்ல தாங்க அந்த பெண்ணை திரும்பி பாக்குறாரு. ஏன் அப்படின்னா அந்த பெண் பேசவே இல்லை அதுக்கு பிறகு.
ஏன்டா இந்த பொண்ணு பேசவே இல்லை, நம்ம கேட்டனால அப்படி ஒரு மாதிரி நினைக்குதோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அப்படியே திரும்பி பாக்குறாருங்க. பின்னால திரும்பி பார்க்கும்போது அதாவது அந்த சீட், அதாவது டிரைவர் சீட் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அந்த லெப்ட் சைட்ல இருக்கக்கூடிய ஒரு 2 பேர் இருக்கக்கூடிய சீட்ல தாங்க அந்த பெண் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா திடீர்னு திரும்பி பார்க்கும்போது அந்த பெண்ணை காணலைங்க. ஐயோ இந்த பொண்ணு எங்க போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு பேர் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. எம்மா எம்மான்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட ஆரம்பிக்கிறாரு, தங்கச்சின்னு கூப்பிட்டு பாக்குறாரு. ஆனா அந்த இடத்துல அந்த பெண்ணுடைய ஆவி அணக்கம் கூட இல்லைங்க. அந்த இடம் அவர் நிக்கக்கூடிய இடம், அதாவது அந்த வேனை நிப்பாட்டிடுறாரு ரோட்லயே, அது ஒரு லைட் வெளிச்சம் இருக்கக்கூடிய இடத்த பார்த்து நிப்பாட்டிடுறாரு. ஆனா அந்த லைட் வெளிச்சம் இருக்கக்கூடிய இடமும் சுத்தமான காடு தாங்க. ஏன்னா 2 பக்கமுமே காடு அமைப்புகள் தான் நிறையவே இருக்குது. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா வண்டியில இருக்கக்கூடிய, அதாவது உள்பக்கம் இருக்கக்கூடிய அந்த லைட்டை எல்லாமே ஆன் பண்ணி விட்டுறாருங்க. ஆன் பண்ணி விட்டுட்டு பார்க்கும்போது சீட்டு எல்லாமே ஃப்ரீயா இருக்குது. அந்த பெண் இருந்ததுக்கான அடையாளம் கூட இல்லைங்க. அரண்டு போயிடுறாரு. ஆனா இவருக்கு பேய் பயம் ரொம்பவே ஜாஸ்தியா இருந்திருக்குது. அந்த காலகட்டத்துல இவர் என்ன பண்றாரு அப்படின்னா கருப்பான்னு சொல்லி அவருடைய அந்த குலதெய்வமான கருப்பண்ண சாமியை தாங்க மனசுல வேண்டுறாரு. வேண்டிக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இனிமேல் போக வேண்டிய தேவையில்லை, அந்த பெண்ணையும் காணல, அந்த டோரும் திறக்கப்படலை. ஏன்னா வண்டியை நிப்பாட்டினா மட்டும்தான் அந்த டோரை திறக்க முடியும். அப்படி அல்லாம திறந்தாங்கன்னா இவங்க கீழே விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே அந்த டோர் திறந்திருந்தாலும் நம்மளுடைய சண்முக சுந்தரம் அந்த சைடு கண்ணாடி வழியாக கண்டிப்பா பார்த்துருப்பாரு. ஆனா இந்த மாதிரி எதுவுமே நடக்கல, டோர் அடைக்கக்கூடிய சத்தம் கூட கேட்கல. அதனால இவரும் என்ன பண்றாரு அப்படின்னா ஏதோ ஒண்ணு நம்மளை தொடர்ந்து வந்திருக்குது, அது இந்த இடத்துல விட்டுட்டு போயிடுச்சு, இதோட நம்ம ஓடிடணும் அப்படின்னு சொல்லி வண்டியை திருப்புறாருங்க. அதாவது வண்டியை திருப்பணும் அப்படின்னா இந்த மாதிரி ரோடுகள் இல்லைங்க, அதாவது தார் ரோடு தாங்க. ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சைட்ல அவ்வளவுமே காடுகள் நிறைஞ்சு போயிருக்கிறதுனால ஏதாவது இந்த காட்டுக்கு உள்ள போறதுக்காக ஒரு சின்ன வழி இருக்கும் பார்த்திருக்கீங்களா, அந்த மாதிரியான வழியை வந்து தேடுறாருங்க. அதாவது கொஞ்சம் வண்டியை ஓட்டிட்டு போய் தேடும்போது கரெக்டா ஒரு இடம் வருதுங்க. அதாவது காட்டுல தான் திருப்பணும், காட்டுக்கு உள்ளாடி ரிவர்ஸ்ல திருப்பி ரிட்டர்ன் வெளியே போகணும். அதே மாதிரி இவர் வண்டியை திருப்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படி திருப்பும் போது பின் சைட வந்து அதாவது ரிவர்ஸ் பார்த்து திருப்புவாங்க இல்லையா, சைடு கண்ணாடி பார்த்து அப்படி திருப்புறாரு. ரிட்டர்ன் அதாவது என்ன அப்படின்னா பேக் சைட திரும்பி பாக்குறாருங்க. உள்ள ஃபுல்லா லைட் போட்டு வச்சிருக்கிறாரு. அப்படி திரும்பி பார்க்கும்போது அவர் அரண்டு போகிறது மாதிரியான ஒரு சம்பவத்தை பாக்குறாருங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய சீட்ல அந்த பெண் வந்து ஒரு நிலை குறைந்த நிலைமையில அப்படியே காலுக்கு மேல காலை போட்டு 2 கையையும் தூக்கி அந்த சீட்டுக்கு மேல இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே இவர் அப்படி முறைத்து பாக்குதுங்க. அப்படி பார்த்து இவரை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்க இவர் பயத்துல வண்டியை ரிவர்ஸ் எடுத்தாரு பாத்தீங்களா, அப்படியே ரிவர்ஸ்ல விட்டுறாரு. வண்டியை விட்டவருக்கு பின்னால இருக்கக்கூடிய மரத்துல இருக்கக்கூடிய கிளைக்கம்புல போய் அவருடைய அந்த பின் சைட்ல இருக்கக்கூடிய கண்ணாடி உடைஞ்சிருதுங்க. ஐயோ ஸ்கூல் வேணாச்சு, அவங்களுக்கு தெரியாம தான் நான் இந்த ட்ரிப் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், இது வேற தெரிஞ்சுது அப்படின்னா ஸ்கூல்ல இருந்து என்ன தூக்கிடுவாங்களேன்னு சொல்லி பயப்படாம ஆரம்பிக்கிறாருங்க நம்மளுடைய சண்முக சுந்தரம். அங்க இருந்து வேக வேகமா வண்டி எடுக்கிறாரு. கை கால் நரம்பெல்லாம் ஆடி போச்சுன்னு சொல்லாங்க. ஏன் அப்படின்னா பின்னால இருக்கக்கூடிய அந்த உருவத்தை பார்த்து அவர் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. வண்டியை வேகமா வெளியே எடுக்கிறாருங்க. அதாவது ரோட்டுக்கு வந்துடுறாரு. ரோட்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சம், அதாவது அங்கங்கேயா ஒரு லைட் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த மாதிரி ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சத்துல விட்டுறாரு. விட்டுக்கிட்டு பாக்குறாரு அந்த இடத்துல ஆளரவமே இல்ல, அது ஃபுல்லாவே காடா இருக்குது. அந்த ஒரு ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சத்துல அந்த வேனுடைய அந்த பின் கண்ணாடியை போய் பாக்குறாரு. இறங்கி போய் பாக்குறாரு. பார்க்கும்போது தவிடு பொடியா இருக்குது. நாளைக்கு காலையில அந்த கண்ணாடியை மாட்டணும். அது மட்டும் இல்லாம அந்த ஸ்கூலுடைய ஸ்டிக்கரை ஒட்டி இருப்பாங்க, அந்த ஸ்டிக்கர் அங்க இருக்கணும், இல்லைன்னா இவருடைய வேலை போயிடும் அப்படிங்கிறது இவருக்கு தெரியுங்க. வேக வேகமா வீட்டுக்கு போயாகணும். அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கும் அவருடைய வீடு இருக்கிறதுக்கும் கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் தூரம் இருக்குதுங்க. சரி எப்படியாவது கரெக்டா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவருக்கு அங்க ஒரு சந்து வழி ஒண்ணு இருக்குங்க. அந்த சந்து வழியை பிடிக்கிறாரு. அந்த சந்து வழி அப்படின்னு சொல்ல போனா ஒரு ஆத்தங்கரைக்கு போகக்கூடிய வழிங்க. அங்க ஒரு உடைந்த பாலம் ஒண்ணு இருக்குதுங்க. அந்த வழியா இவர் வந்துகிட்டு இருக்காரு. இவருடைய மனசுக்குள்ளாடி அந்த பயம் இருந்துட்டே இருக்குது. என்ன அப்படின்னா வண்டிக்குள்ள ஃபுல்லா லைட்டை போட்டு வச்சிருக்காரு. ஆனா வெளியில இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சம் வரும்போது அந்த பெண்ணுடைய உருவம் தெரியலைங்க. இவருடைய அந்த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மிரர் வச்சிருக்கிறாரு. பேக்ல இருக்கக்கூடியவங்களை பாக்குறதுக்கு அது கொஞ்சம் பெரிய மிரர் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த மிரர் வழியா பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது கூட அவருக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த பெண் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதுவும் இப்ப எப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கண்ணாடி உடைந்த இடத்துல அப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவருக்கு அதிர்ச்சி பயம் எல்லாம் இருக்குது. எம்மா எம்மான்னு கூப்பிட்டும் பாக்குறாருங்க. ஆனா அந்த பெண் சிரிச்ச மேனிக்கே உட்கார்ந்து இருக்குது. இவர் வண்டியை விருட்டா ஓட்டிட்டு ஒரு பழைய பாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்துதாங்க ஆத்தங்கரை ரோடு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரோட்டை பிடிச்சி அதுக்கு பிறகு அதுல இருந்து இன்னும் ஒரு காட்டு வழி ரோடு இருக்குது. அதை பிடிச்சா ஒரு 3-4 கிலோமீட்டர் தூரம் தாங்க வரும் அந்த அவங்க வீட்டுக்கு போறது. அதுவும் கொஞ்சம் காட்டு பாதை தான் இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கறது மாதிரி தான் இவரும் அந்த இடத்துல வந்துட்டு இருக்கிறாருங்க.
அப்படி வரும்போது அந்த இடத்துல, அதாவது அந்த பாலம் இருக்குது பாத்தீங்களா, அந்த பாலத்துல ஒரு 3 நபர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இத பார்த்த உடனே இவருக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்மளுடைய ஸ்கூலை சேர்ந்த ஆட்களா இருப்பாங்களோ, அதாவது அவங்களுக்கு தெரியக்கூடிய ஆட்களா இருப்பாங்களோ, வண்டியில கண்ணாடி உடைஞ்சிருக்கிறத பார்த்தா போட்டு கொடுத்துடப்படாதே அப்படிங்கறது மாதிரி நினைக்கிறாருங்க. நினைச்சவரை கரெக்டா அந்த பாலத்துக்கிட்ட வரும்போது வண்டியை பிரேக் அடிக்கிறாரு. பிரேக் அடிச்சுட்டு பார்க்கும்போது அவருக்கு இன்னும் ஒரு பேரதிர்ச்சிங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பாலத்துல இருக்கக்கூடிய 3 பேரும் இவரை பார்த்த உடனே, இந்த வண்டியை பார்த்த உடனே, அது ஒரு ஆத்து பாலங்க, ஒரு சின்ன ஆத்துடைய பாலம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வாய்க்கால் மாதிரி போகும் பாத்தீங்களா அந்த பாலம், அதுல இருந்து அந்த 3 பேரும் படார் படார்னு கீழே குதிச்சிடுறாங்க. இத பார்த்த உடனே இவருக்கு அரண்டுறது, இது என்னடா நடக்குது இங்க சம்பவம் சொல்லிக்கிட்டு பின்னால மறுபடியும் திரும்பி பாக்குறாருங்க. பார்க்கும்போது அந்த பெண் அப்படிதாங்க உட்கார்ந்து இருக்கிறா. அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறா. இவருக்கு நாடி நரம்பெல்லாம் ஆட ஆரம்பிக்குதுங்க. ஐயோ நான் என்னடா பண்ணுவேன், ஆண்டவா கருப்பசாமி கருப்பசாமின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க வண்டிக்குள்ளாடியே. அப்படி வண்டிக்குள்ள கத்துனாலும் அவருக்கு அந்த டைம்ல அந்த சாமி உதவிச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. வேக வேகமா வண்டியை எடுக்கிறாரு. ஏன்னா அடுத்தவனுடைய வண்டி உங்களுக்கு அந்த அளவுக்கு காசெல்லாம் கிடையாது, வண்டி போச்சுதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால இவர் என்ன பண்றாருன்னா, வேக வேகமா வண்டியை எடுத்துக்கிட்டு நேர எங்க வர்றாரு அப்படின்னா, இந்த காட்டு பாதை அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த காட்டு பாதைக்குள்ளாடி வண்டியை விடுறாருங்க. அப்படி அந்த காட்டு பாதைக்குள்ள வரும்போது இன்னும் ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னா, அங்க ஒரு பாழடைந்த ஒரு பில்டிங் ஒண்ணு இருக்குங்க. அந்த பில்டிங்கை கிராஸ் பண்ணி தான் போகணும். ஆனா அந்த பில்டிங்கை வந்து பேய் பில்டிங்னே பேர் வச்சிருக்கிறாங்க அவங்க ஊருக்குள்ளாடி. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பில்டிங்க்கு போயிட்டு யாராவது வந்தாங்க அப்படின்னா, அதாவது 6 மணிக்கு பிறகு அவங்களுக்கு பயங்கரமான பேய்கள் பிடித்து ஆடுவாங்க. அவங்கள வந்து பல கோயில்களுக்கு கொண்டு போய் தாங்க அதை சரி பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருடைய மனசுக்கும் காதுக்கும் எட்டுற மாதிரி வருது. பின்னால வேற இந்த மாதிரி ஒண்ணு உட்கார்ந்து இருக்குது. நான் என்ன பண்ணுவேன், கருப்பா காப்பாத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் அந்த கரெக்டா அந்த காட்டு ரூட்டுக்குள்ளாடி வர்றாங்க. ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்தோடனே அந்த பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்குடைய ஃப்ரண்ட்ல வந்துதாங்க இவங்க அந்த ஒரு மண் ரோடு, அதாவது கீழ் ரோடுலாம் கிடையாது, மண் ரோடு, அதுல அப்படியே போய் இவங்க வீட்டுக்கு போகக்கூடிய அந்த வழிக்கு போய் சேர்ந்துடலாங்க. கரெக்டா அந்த பில்டிங் கிட்ட வரும்போது இன்னும் ஒரு பேரதிர்ச்சியான சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பில்டிங்க முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சின்ன திண்ணை மாதிரி இருக்குங்க. அந்த திண்ணையில கருப்பு கலர்ல ஒரு துணியை போத்திக்கிட்டு அப்படி ஒரு ஆள் படுத்திருக்குங்க. அதாவது கரெக்டா வாசல் பக்கத்துல. இவர் வண்டியை கொண்டுட்டு போகும்போது அந்த நபர் அப்படியே எந்திரிச்சு உட்கார்றாரு. ஆனா அந்த நபருடைய முகமோ எதுவுமே தெரியலைங்க. ஃபுல்லாவே அந்த கருப்பு துணி தாங்க தெரியுது. இதை பார்த்த உடனே இவருடைய நாடி நரம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குதுங்க. ஐயோ நான் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டேன், கனவுல கூட இருக்கனா அப்படின்னு சொல்லி தன்னுடைய கையை வர கிள்ளி பார்த்துருக்கிறாருங்க. இல்ல இது நிஜம்தான் அப்படிங்கறது மாதிரி அந்த இடத்துல உணர்ந்து மறுபடியும் பின்னால திரும்பி பார்க்க, பின்னால இருக்கக்கூடிய அந்த பெண்ணும் கக்க பக்கன்னு சிரிக்க ஆரம்பிக்குது. வண்டியை மறுபடியும் வேகமா ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. நேர வீட்டுக்கே வந்துடுறாரு. வீட்டுல வந்து அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு வீட்டுக்கு முன்னாடியே ரோடு இருக்குது, அதாவது தெரு ரோடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு எதிர்த்தாப்புல நிறைய மனைகள் வந்து காலியா இருக்குது. அதுல தாங்க வண்டியை விடுவாரு. ஏன்னா காலையில போகும்போது ஸ்கூல் பிள்ளைகளை எடுத்துக்கிட்டு கொண்டு விட்டுட்டு அங்க வண்டியை விட்டுருவாரு. அதுக்கு பிறகு பைக்ல வந்துருவாரு. இந்த மாதிரி அவர் ரொட்டேஷன் வச்சிருக்கிறாருங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த டைம்ல அந்த இடத்துல வண்டியை கொண்டு நிப்பாட்டுறாருங்க. நிப்பாட்டிக்கிட்டு வேக வேகமா வீட்டை நோக்கி ஓடுறாரு. வீட்டுடைய மெயின் கேட்டை திறந்துடுறாரு. அப்படி அந்த வீட்டு முன்னாடி விட்டுக்கிட்டு அவருடைய வீட்டுடைய அந்த மெயின் கேட்டை திறக்கும் போது அவங்க அப்பா வெளியில உட்கார்ந்து இருக்கிறாரு, அவங்க அம்மாவும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, எப்பவுமே ஒரு 11 மணிக்கு முன்னாடி இவர் வீட்டுக்கு வர்றது வழக்கம். ஆனா இந்த தடவை அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணி கரெக்டா 2ங்க இவர் வீட்டுக்கு வந்து சேரக்கூடிய டைம். என்னடா ஆச்சு, ஏன்டா இவ்வளவு நேரம், எங்கேயா பெரிய சவாரியை தான் புடிச்சிட்டு போயிட்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா எல்லாம் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு பதட்டம், பயங்கரமான பதட்டத்துல இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, தண்ணி தாகம் எடுக்குதுங்க. தண்ணி தாகம் எடுத்து இவர் என்ன பண்றாருன்னா, தண்ணி கொடுங்கப்பா தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீட்டுல கேட்கிறாரு. அதே மாதிரி அவங்க அம்மாவும் தண்ணியை கொண்டு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு என்னப்பான்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருமே கேட்கறாங்க திருப்பி. இவரால் பேசவே முடியலைங்க. இருந்தாலும் அந்த இடத்துல அவருக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ ஒண்ணு விடாம அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. சரி ஒண்ணும் இல்லப்பா பயப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, கருப்பசாமியுடைய திருநீர் வந்து அவங்க வீட்டு பூஜா அறையில இருக்குதுங்க. அதை எடுத்துட்டு வந்து இவருடைய நெட்டியில போட்டு விடுறாரு. போட்டு விட்டுட்டு ஒண்ணும் இல்லப்பா நீ பயப்படாத அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி வண்டியுடைய கண்ணாடி உடைஞ்சிருச்சு, காலையில கண்ணாடியை மாத்தல அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். 9 மணிக்கு நான் ஸ்கூலுக்குள்ளாடி வண்டியை கொண்டு விடும்போது வண்டியில கண்ணாடி மற்றும் ஸ்டிக்கர் வந்து அப்படியே இருக்கணும், இல்ல அப்படின்னா என்னுடைய வேலை போயிடும் அப்படிங்கறது மாதிரி அந்த இடத்துல சண்முக சுந்தரம் பயங்கரமா அழ ஆரம்பிச்சிருக்காரு.
ஆரம்பிச்சிடுறாரு. சரிப்பா ஒண்ணு இல்ல, நீ பயப்படாத, எனக்கு தெரிஞ்ச ஒர்க் ஷாப்ல கொண்டு வண்டியை விட்டுறலாம், நம்ம இன்னைக்கு நைட்டே அதை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்றாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த டைம்ல ரிலையன்ஸ் மொபைல் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு, அதாவது நம்மளுடைய சண்முக சுந்தரம். அந்த மொபைலை வந்து இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா கையில எடுத்துட்டு போறது கிடையாது, வீட்டுல வச்சிருப்பாரு, வெளியெல்லாம் கொண்டு போறது கிடையாது. ஏன்னா ஒரே ஒரு போன் மட்டும் தான் அவர்கிட்ட இருந்திருக்குது. அதனால அந்த போனை எடுக்கிறாரு. எடுத்து அங்க இருக்கக்கூடிய அவருடைய நண்பர், அதாவது யார் அப்படின்னா இந்த ஒர்க் ஷாப்ல வச்சு நடத்தக்கூடிய நண்பர் இருக்கிறாரு, அந்த நண்பருக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுடா, எப்படியாவது கண்ணாடி வேணும் அப்படின்னு சொன்னோன்னா அவரும் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி நீ வந்து காலையில வந்துரு, 5 மணிக்கு வந்துரு, நான் உனக்கு கண்ணாடி நான் மாட்டி விடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா என்கிட்ட ஸ்பேர் கண்ணாடி இருக்குது அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல அந்த நபரும் சொல்றாரு. இதை கேட்ட உடனே சரி நம்ம அங்கேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு விடிய காலையில வர இவர் தூங்கவே இல்லைங்க. ஏன்னா அந்த பயத்திலே இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா அம்மாவும் அதே மாதிரி தூங்காமலே கூடவே இருந்திருக்கிறாங்க. இவரை தூங்க சொன்னா கூட தூங்காம இருந்திருக்கிறாருங்க. கரெக்டா மணி 5 ஆன உடனே வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாரு. ஸ்ட்ரெயிட்டா எங்க போறாரு அப்படின்னா அந்த ஒர்க் ஷாப்புக்கு போறாரு. அவங்க அப்பாவும் கூட தாங்க போயிருக்கிறாரு. அப்படி அவங்க அப்பாவும் அவரும் சேர்ந்து அந்த கண்ணாடியை அந்த இடத்துல மாட்டுறாங்க. ஆனா அந்த ஸ்டிக்கர், அதாவது அந்த ஸ்கூலுடைய நேம் அடிச்சு ஸ்டிக்கர் மாட்டணும், அப்படி இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அந்த ஸ்டிக்கர் வந்து எங்க இருக்குன்னா ஸ்கூல்லயே இருக்குதுங்க. அங்க ஏற்கனவே கிட்டத்தட்ட 3 வேன் இருந்துட்டு இருக்குது. அதனால என்ன அப்படின்னா ஸ்டிக்கர் வந்து அங்க ஸ்டாக் வச்சிருப்பாங்க, அதுவும் வாட்ச்மேனுடைய செட்ல தான் இருக்கும் அப்படிங்கிறது இவருக்கு நன்றாகவே தெரியுங்க. அதனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னா கரெக்டா 6 மணிக்கு, அதாவது கண்ணாடி மாட்டி முடிஞ்சு ஒரு 6 மணிக்கு வேலை முடிஞ்சிருதுங்க. அங்க இருந்து வண்டி எடுத்துக்கிட்டு நேர வாட்ச்மேனை பார்த்து வர்றாரு. வாட்ச்மேன்ட்ட கேட்டு அந்த ஸ்டிக்கரையும் வாங்கி ஒட்டிடுறாருங்க. ஆனா அன்னைக்கு அவருக்கு வேலை தப்பிச்சது அப்படிதான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. என்ன நடந்துச்சு அதன் பிறகு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் இதுல முடிஞ்சு போச்சுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. ரொம்பவே பெரிய பெரிய சம்பவங்கள் அதன் பிறகுதாங்க அவருக்கு நடக்க ஆரம்பிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம அழகா தாங்க போயிட்டு இருந்துச்சு. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சண்முக சுந்தரத்துக்கு ஒரு கால் வந்து விளங்காத மாதிரி ஆகுதுங்க. அதாவது என்ன அப்படின்னா நீர் போட்டு அப்படி ஊதி போகும் இல்லையா, அந்த மாதிரி உப்பி போய் இருக்குதுங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹாஸ்பிட்டலா கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க நம்மளுடைய சண்முக சுந்தரத்தை. ஆனா அவருக்கு அந்த கால்ல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கண்டே பிடிக்க முடியலைங்க. இவரும் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு பிறகு அந்த கருப்பண்ணசாமி கோயிலுக்கு போனாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா இவங்க வீட்டிலேயே சாமி கும்பிடுறது, வருஷத்துக்கு ஒருக்காத அந்த கோவில் போறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் தாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா வீட்டுல தாங்க இருந்துட்டு இருக்கிறாரு. வேலைக்கே போக முடியல, அதாவது வேன் ஓட்டுறதுக்கு போக முடியல. கிட்டத்தட்ட ஒரு 30 நாட்கள் ஓடி போயிருது. இவருடைய கால் வந்து யானைக்கால் மாதிரி பயங்கர பெருசாக ஆரம்பிக்குதுங்க. என்னடா பண்றது, இப்போ இந்த விஷயத்த வந்து நான் யார்கிட்ட சொல்றது, யார்கிட்ட கேட்கறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறாருங்க. ஹாஸ்பிட்டல்ல போனா அந்த நீரை எடுத்து விட்டுருவாங்களாம். ஆனா மறுபடியும் வீட்டுக்கு வந்தோடனே கால் ஊதிரும். இவருக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 நாளைக்கு பிறகு திடீர்னு அவங்க வீட்டுக்குள்ளாடி, அதாவது ஒரு நள்ளிரவு ஒரு 12:30 1 மணி இருக்கும், அந்த டைம்ல அவங்க வீட்டுக்குள்ளாடி யாரோ நடக்கிறது மாதிரியும் அந்த வீட்டை சுற்றி சுற்றி வர்றது மாதிரியும் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் அந்த வீட்டுல காட்ட ஆரம்பிக்குது. என்னடா இது புதுசா இருக்குது, இது வரைக்கும் இந்த மாதிரி இருந்தது இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அம்மா என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இந்த கருப்பண்ணசாமியுடைய திருநீர் இருந்தது பாத்தீங்களா, அதை எடுத்துட்டு போய் வீடை சுத்தி அப்படியே ஊதி விட்டுறாங்க, வீசி விட்டுறாங்க, வீட்டுக்குள்ளெல்லாம் தூவி விடுறாங்க, என்னெல்லாமோ பண்ணி பாக்குறாங்க. ஆனாலும் அந்த இடத்துல அந்த தீய சக்தியுடைய அந்த நடமாட்டம் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க அம்மா புரிஞ்சுக்கிடுறாங்க. பக்கத்துல வந்து இந்த சாமி ஆடக்கூடிய சில ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. சரி அவங்க கிட்ட போய் இந்த குறி சொல்லுவாங்க இல்லையா, அப்படி குறி கேட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்ச அவங்க அம்மா அதே மாதிரி வெளியே போறாங்க. அதாவது நான் சொன்னேன் இல்லையா, அவங்க வீட்டுக்கு முன்னால ஒரு ரோடு இருக்குது, அதாவது தெரு ரோடு தான். அதுல எப்பமாவது ஒருக்காதான் வண்டிகள் வரும், பெரிய வண்டிகள்லாம் வர்றது கிடையாது. மெயின் வண்டியாட்டு வர்றதே இவருடைய வண்டி தான், அந்த வேன் தான் கொண்டு விடுவாரு. ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த இடத்துல இவங்க அம்மா அந்த ரோட்ல ஏறும்போது ஒரு பைக் சரட்டுன்னு வந்து அவங்க அம்மாவுடைய காலில் இடிச்சு அவங்க அம்மா அந்த இடத்திலேயே கீழே விழுந்துடுறாங்க. அதுவும் இடது காலில் பயங்கரமான அடி. அவங்கள தூக்கிட்டு வீட்டுக்குள்ள வர்றாங்க. குறி கேட்கறதுக்கு போன அவங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த சம்பவம் அவங்களால எந்திரிச்சு நடக்க முடியாத அளவுக்கு ஆக்கி விட்டுருது. என்னடா இது நம்மளை சுத்தி சுத்தி இந்த மாதிரியே நடந்துகிட்டு இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதுதான் அவங்க அப்பா வந்து ஆல்ரெடி அவர் லாரி டிரைவரா இருந்தவர். அதுக்கு பிறகு லாரி டிரைவர் வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஊருக்குள்ள கிடைக்கக்கூடிய கூலி வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு.
நல்லா குடிக்கக்கூடிய ஆளுங்க. அவருக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு அவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு தகவல் இவருக்கு வீட்டுக்கு வருது. இவரும் அடிச்சு பரண்டுகிட்டு போகணும், ஆனா போக முடியாத கண்டிஷன்ல இருக்கிறாரு. தன்னுடைய சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடிய சில நண்பர்களை வர வைக்கிறாரு. வர வச்சு ஆட்டோ பிடிச்சி இவங்க அம்மாவும் சரி இவரும் சரி ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க போய் பார்க்கும்போது அவருக்கு அதை விட பெரிய பிரச்சனை. கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாயோ 1.5 லட்சம் ரூபாயோ செலவாக்கினா மட்டும்தான் அவங்க அப்பாவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லவே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இவங்க கையில எல்லாம் காசெல்லாம் கிடையாதுங்க, சேர்த்து வைக்கக்கூடிய இதெல்லாம் கிடையாது. அன்னன்னைக்கே வேலை செய்து அன்னன்னைக்கே சாப்பிடக்கூடியவங்க. ஆனா இவங்களுக்கு இடம் வீடு இது இருக்குதுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த டைம்ல அவங்களுக்கு கிடைச்சது மொத்தமே 4 லட்சம் ரூபாய். ஆனா அந்த இடம் கிட்டத்தட்ட 1.5 ஏக்கர் இருந்திருக்குது. அதை கொடுத்துருக்குறாங்க. கொடுத்துக்கிட்டு அந்த காசை வச்சுதாங்க அவங்க அப்பாவுடைய சில ட்ரீட்மெண்ட் வேலையெல்லாம் பார்த்து வெளியும் கொண்டு வந்துட்டாங்க. இவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டும் நடந்துட்டு இருக்குது. ஆனா இவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இது எல்லாமே நம்ம ஒரு நோயினாலதான் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், அதனாலதான் நமக்கு இப்படி எல்லாம் இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஊர்ல இந்த ஊர் திருவிழா எடுக்கிறாங்க. அதாவது மாரியம்மன் கோவிலுக்கு திருவிழா நடக்குதுங்க. அப்படி அந்த கோவில் திருவிழாயில இந்த சப்பரத்துல தூக்கிட்டு வருவாங்க சாமிய. அந்த மாதிரி வரும்போது இவங்க வீட்டுடைய அந்த ரோடு இருக்கு பாத்தீங்களா, அந்த வழியா வந்துதாங்க அந்த ஊரை சுத்தி அந்த சாமி போகும். அப்படி அன்னைக்கு நைட்டு அந்த வீட்டுல ஒரு சம்பவம் நடக்குது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சப்பரத்தை தூக்கிட்டு வரும்போது ஃப்ரண்ட்ல கருப்பசாமி, அதன் பிறகு முனீஸ்வரன், ஐயனார்னு சொல்லிக்கிட்டு தெய்வங்கள் முன்னாடி நடப்பாங்க. அதே மாதிரி சுடலை ஆண்டவர் பின்னால நடப்பாராம். அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அதுல வந்துட்டு இருந்த கருப்பசாமி என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, அந்த வீட்டுடைய கேட்டை ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்திருக்கிறாரு. உள்ள வரும்போது இவங்க 3 பேருமே முடியாது, அதாவது உடல் நலம் கெட்டு போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி உள்ள வந்த உடனே எப்படி இவங்க உடம்புக்குள்ளாடி ஒரு ஆவேசம் வந்ததுன்னே தெரியல. அவங்க அம்மாவுடைய கால்கள் சரியா இருக்குது. அதே மாதிரி இவருடைய கால் யானை கால் மாதிரி நீர் போட்டிருந்து பாத்தீங்களா, அந்த காலும் சரியா இருக்குது, கரெக்டா இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க அப்பா ஹார்ட்ல இந்த பிரச்சனைன்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லையா, ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு. அதுக்கு அவங்க பைபாஸ் சர்ஜரின்னு சொல்லிக்கிட்டு ஒரு சர்ஜரி பண்ணிருக்கிறாங்க. இந்த சர்ஜரியை பண்ணாமலே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு எழும்பி கட்டக்கட்டான்னு ஓடி வந்திருக்கிறாருங்க வீட்டை விட்டு. அப்படி 3 பேருமே சாமிக்கு முன்னாடி நிக்கும் போது, நீ பயப்படாதா, உன் பின்னால நான் இருக்கேன், உன்னை பிடிச்ச கஷ்ட காலங்கள்லாம் இன்னைக்கோட முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அம்மனுக்கிட்ட போய் நீ, அதாவது என்னுடைய அம்மா கிட்ட போய் நீ அருள் வாக்க வாங்கு அப்படிங்கறது மாதிரி சொல்ல, அதே நேரத்தில் எங்க 3 பேருமே அந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது கருப்பசாமி மட்டும் தாங்க உள்ள நின்றுக்கிறாரு. ஐயனார் மற்றும் முனீஸ்வரன் சாமி வெளியே நிக்க, சுடலை அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு அலறல் சத்தத்தை கொடுக்கிறாருங்க. அவருடைய சத்தம் கேட்ட அடுத்த செகண்டுங்க அந்த வீட்டுல, அதாவது நம்மளுடைய சண்முக சுந்தரத்துடைய அந்த வீட்டுல ஒரு பயங்கரமான ஒரு அலறல் சத்தங்க பயங்கரமா கேட்டிருக்குது. சொல்லிக்கிட்டு அந்த சத்தம் கேட்கும்போது அங்க நிக்கக்கூடிய ஊர் மக்களே பயந்துருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க உடம்புக்குள்ள இருந்து யாரோ வெளியே போனது மாதிரி இவங்களுக்கு ஒரு ஃபீலும் ஏற்பட்டிருக்குங்க. அந்த இடத்துல தன்னுடைய அந்த முன்னாடி நிக்கக்கூடிய அந்த மாரியம்மன் சொல்லக்கூடிய அந்த அம்மனுடைய காலில் விழுந்து வணங்குறாங்க. இவளே படுத்துட்டாங்களாம். அப்படி படுத்து எந்திரிச்சு பாக்குறாங்க. அப்படி படுத்து எந்திரிச்சு பார்க்கும்போது அங்க இருந்து, அதாவது அந்த அம்மனுடைய கழுத்துல பூ ஆரங்கள்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அதுல இருக்கக்கூடிய ஒரு ஆரம் அப்படியே அத்து இவங்க மேல அப்படியே விழுதுங்க. அதாவது 3 பேரும் படுத்து கிடக்குறாங்க முன்னாடி, அப்படியே அவங்க உடம்புக்கு மேல விழுது. ஒரு பிரச்சனை இல்லாம எந்திரிச்சு நிக்கிறாங்க 3 பேருமே. 3 பேரையும் அந்த கருப்பசாமி என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு எலுமிச்சம்பழத்தை, அதாவது ஆளுக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை கையில கொடுத்து வீட்டுக்குள்ள கொண்டு வை, இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் இங்க வந்திருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக்கிட்டு அவங்களும் அந்த சப்பரத்தை எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்படி அவங்க போன பிறகு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த எலுமிச்சங்கனிகளை கொண்டு வீட்டுக்குள்ள வச்சுட்டாங்க. வச்ச பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதாங்க ஒரு அதிபயங்கரமான சம்பவம்னு சொல்றேன். என்ன அப்படின்னா, இவங்க வீட்டுக்குள்ளாடி போயிட்டாங்க, லாக்கும் பண்ணிட்டாங்க. ஆனா வீட்டை சுத்தி பயங்கரமான ஒரு பெண்ணுடைய அழுகை குரல் பயங்கரமா கேட்க ஆரம்பிக்குதுங்க. அந்த அழுகை குரல் கேட்கும் போது இவங்களுடைய உடல் எல்லாம் நடுங்குது. ஐயோ, கருப்பசாமி சொல்லிட்டு போனாரு, அதன் பிறகும் அழுகை குரல் இந்த அளவுக்கு கேட்குதே, நம்மளை இன்னைக்கு கொல்லாம விடாது போல இருக்குதே அப்படின்னு சொல்லி பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறாரு நம்மளுடைய சண்முக சுந்தரம். அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் நல்ல கலங்கி பயந்து போய் இருக்கிறாங்க. அந்த நேரத்துல, அதாவது கிட்டத்தட்ட இது நடக்கக்கூடிய நேரம் ஒரு 2 மணி இருக்கும். 12 மணிக்கு சாமி போயிடுச்சு. அதன் பிறகு இது நடக்குது. திடீர்னு ஒரு சலங்கை சத்தம் கேட்க ஆரம்பிக்குதுங்க. எங்க அப்படின்னா, இவங்க வீட்டை சுத்தி தான் ஜல் 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 ஜல்லுன்னு யாரோ அந்த இடத்துக்கு ஓடி வர்றது மாதிரி சத்தம் கேக்குது. அதுவும் இல்லாம வா வான்னு சொல்லிக்கிட்டு அந்த சவுண்டு எழும்புதுங்க. இதெல்லாம் உள்ள இருந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய உடல்லாம் நடுங்குது,
பயத்தின் உச்சத்துக்கு போயிட்டாங்க. நம்மளுடைய சண்முக சுந்தரம் மற்றும் அவங்க குடும்பத்தினர் எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரு 3:30 மணில இருந்து 4 மணிக்குள்ள இந்த சத்தங்கள்லாம் அப்படியே அமைஞ்சு போய் அந்த வீட்டுக்கு ஒரு புது பிரகாசமே வரக்கூடிய அளவுக்கு ஒரு வெளிச்சம் அவங்க வீட்டுக்குள்ள வருதுங்க. அது எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய வீடு அதாவது ஓட்டு வீடுங்க. இந்த ஓட்டு வீட்டுல இருக்கும் இல்லையா, அந்த சின்ன சின்ன கேப் தெரியும், நம்ம லைட்டா எழும்பி பார்த்தா தெரியும். அந்த மாதிரி அந்த கேப் தெரியக்கூடிய இடத்துல அந்த வெளிச்சம் தெரியுதுங்க. அதாவது ஒரு நெருப்பு பிளம்பு அப்படியே இவங்க வீட்டுடைய ஓட்டுக்கு மேல அப்படியே பறந்து அந்த பக்கம் போகுது, அப்படி இந்த பக்கம் வருது, அதுக்கப்புறம் இந்த பக்கம் போகுது, இந்த பக்கம் வருது. இப்படி அந்த வெளிச்சம் அங்க வர்றத அவங்க பாக்குறாங்க. பார்த்து என்ன நடக்குதுன்னே தெரியல. கிட்டத்தட்ட 4:30 மணிக்கு அந்த சம்பவங்கள் எல்லாம் அப்படியே அமைஞ்சிருது. அதன் பிறகு விடியுதுங்க. அப்படி அந்த விடிஞ்ச பிறகு பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொம்மை ஒண்ணு இருக்குதுங்க. அதாவது எந்த இடத்துல அப்படின்னா, இவங்க வீட்டுடைய கன்னிமூலை வெளியில காம்பவுண்ட் பக்கத்துல ஒரு பொம்மை ஒண்ணு இருக்குது. அந்த பொம்மை இந்த இசைக்கம்மனுக்கு கோயில் எல்லாம் வச்சிருப்பாங்க பாத்திருக்கீங்களா, அந்த மாடலேஷன்ல இருக்குது. ஆனா அந்த பொம்மையை இவரு இதுக்கு முன்னால ஒரு இடத்துல பாத்துருக்கிறாருங்க. எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கை குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த வீர் பல்லோட ஒரு மணிமகுடம் மாதிரியான அந்த கிரீடம் எல்லாம் வச்சுக்கிட்டு, அதுக்கு பிறகு அந்த மேல எல்லாம் ட்ரெஸ் இருக்காதான். பெண்ணுடைய உருவ பொம்மை தான் அது. அதுக்கு மேல ட்ரெஸ் இருக்காது, இடுப்புல மட்டும்தான் ட்ரெஸ் இருக்கும். இந்த இசைக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாடலேஷன்ல ஒரு பொம்மை இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு அடி ஹைட்ல அங்க இருக்குதுங்க. அவங்க காம்பவுண்டுக்கு உள்ளாடி இருக்குது. இதையும் பாக்குறாரு. பார்த்துக்கிட்டு ஐயோ ஏதோ ஒண்ணு நம்ம வீட்டுக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயந்தடிச்சுட்டு ஓடி இருக்கிறாங்க. இவங்க எங்க போயிருக்கிறாங்க அப்படின்னா, கருப்பசாமி கோயிலுக்கு போயிடுறாங்க. அப்படி கருப்பசாமி கோயிலுக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய கருப்பசாமி என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா, அவ இந்த இடத்துலதான் இருப்பா, அந்த முக்கில தான் இருப்பா, நான் வந்துதான் எடுக்கணும், நீ அது வரைக்கும் பொறுமையா இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கோவில்ல வாக்கு சொல்றாருங்க அந்த பூசாரி. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்களும் வீட்டுக்கு வரலைங்க. 2-3 கோயில் இருக்குது, ஒரு சத்திரம் இருக்குது. அந்த சத்திரத்துல இவங்க படுத்திருக்கிறாங்க. சாமி இல்லாம வீட்டுக்கு போக கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதே மாதிரி சாமியும் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அந்த அருள் வாக்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி எல்லாமே சொல்லி முடிச்சுக்கிட்டு அவரும் அந்த சாமி வெளியே வந்திருக்கிறாரு. அந்த பூசாரியோட உடல்ல தாங்க அந்த கருப்ப சாமி வெளியே வர்றாரு. வெளியே வந்தவர் கரெக்டா இவங்க எங்க படுத்திருக்காங்களோ அந்த இடத்துல வா என் கூட அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு நேர கூட்டிட்டு போறாரு. எங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு தான். அவங்க வீட்டுல போய் அந்த பொம்மையை அவர் தாங்க கையில எடுத்திருக்கிறாரு. நான் பாத்துக்கிடுறேன், நீங்க இனிமேல் உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருந்து அந்த கருப்பசாமி அந்த பூசாரி உடம்புல வந்தவர் அந்த பொம்மையை எடுத்துக்கிட்டு போயிடுறாருங்க. ஆனா இவங்க வேற எதுவுமே செய்யல, வீட்டுல இருக்கிறாங்க. வீட்டுல இவங்க எப்பவும் சரி இந்த கடல் தண்ணி கொண்டு வச்சிருப்பாங்களாம். அந்த கடல் தண்ணியை ஃபுல்லாவே வீடு ஃபுல்லா அந்த காம்பவுண்ட் எல்லா இடமும் தொளிச்சுக்கிட்டு வீட்டுல இருந்துட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு பெரிய அளவுல இவங்க சமையல் கூட பண்ணல. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு பொம்மை போச்சுது பாத்தீங்களா, அந்த பொம்மையை நம்மளுடைய வேன் டிரைவரான சண்முக சுந்தரம் ஏற்கனவே பார்த்திருக்கிறாரு. அது எப்படி அப்படிங்கிறத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வேன்ல அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரிப் அந்த ரயில்வேல மாட்டினாரு பாத்தீங்களா, அப்படி மாட்டும் போது இவருக்கு கொஞ்ச நேரம் தூங்குனாரு அப்படின்னு ஒரு சம்பவம் சொல்லியிருந்தேன். அதாவது என்ன அப்படின்னா, அந்த ட்ரெயின் வர்றதுக்கு முன்னால கொஞ்சம் தூங்கிட்டாரு. முழிச்சு பார்க்கும்போது தான் டைம் தெரியல அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய டைம்ல அவரு கனவுல பார்த்த விஷயங்க என்ன அப்படின்னா, அவர் ஏதோ ஒரு காட்டுக்குள்ள மாட்டிக்கிடுறாரு. அப்படி மாட்டிக்கிட்டு அந்த நபர் ஓட ஆரம்பிக்கிறாருங்க. எங்க ஓடுறாரு அப்படின்னா, அந்த காட்டுல ஒரு வழி இருக்குது, அந்த வழியில ஓடி வந்துகிட்டே இருக்கிறாரு. பின்னால ஒரு பெண் அதாவது அவங்க முகம் என்ன அமைப்புல இருக்குது அப்படின்னா, நம்ம வடிவேல் இருக்கிறாரு இல்லையா, அவருடைய முகத்தை கொஞ்சம் பெருசாக்கி பார்த்துக்குங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த வடிவேலுடைய முகம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு முகம், அதுல இவ்வளவு தாங்க முடி, இந்த கட்டையா இருக்கும், இப்படி முடி இருக்கும், முள்ளு முடி மாதிரி இப்படி நீண்டு அப்படி இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாம கண்கள் 2மே உருண்டு வெளியே அதன் பிறகு இந்த 2 பல்லு இப்படி இருக்கக்கூடிய பல்லு இருந்திருக்குது. ஆனா என்ன அப்படின்னா, ஒரு விகாரமான கோலத்தோட அந்த கை குழந்தையும் அதே மாடலேஷன்ல இருந்திருக்குதுங்க. எடுத்துக்கிட்டு அந்த கை குழந்தையோட ஓடி இவரை துரத்துனதாங்க அவர் கனவா கண்டிருக்கிறாரு. ஆனா என்ன அப்படின்னா, இப்ப அவர் ஒரு சிலையை பார்த்தார் இல்லையா, அந்த சிலையும் அதே மாதிரி தாங்க இருக்குது. இதை யார் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க, நம்மளாட்டு போய் மாட்டினோமா,
எதுவுமே இவருக்கு அந்த டைம்ல தெரியலைங்க. கிட்டத்தட்ட அந்த சாமி எடுத்துட்டு போயிட்டு அன்னைக்கு அந்த விஷயமே முடிஞ்சு போயிருது. அவங்க வீட்டுல அன்னைக்கு நைட்டு எந்த சத்தமும் கேட்கல. இவருடைய மனசுக்குள்ளாடி இந்த உருவம் இந்த மாதிரி நம்மளை துரத்துச்சு, அதுதான் இங்க பொம்மையா இருந்துச்சு அப்படிங்கிற அந்த விஷயம் மட்டும் இவருக்கு மனசுக்குள்ள பயங்கரமான ஒரு இதை கொண்டு வந்துருதுங்க. அதாவது என்ன, ஒரு பயத்தை கொண்டு வந்துருது. இது என்னது அப்படிங்கிறது சண்முக சுந்தரத்துக்கு தெரியவே இல்லைங்க. சண்முக சுந்தரம் இதை போட்டு மண்டையில போட்டு குழப்பிட்டே இருக்கிறாரு. நமக்கு அன்னைக்கு அப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சு, ஆனா அதுக்கு முன்னால் அவர் கண்ட கனவை தான் இப்ப அந்த சிலையாட்டு வந்திருக்கு இல்லையா, அதை பார்த்திருக்கிறாரு. இப்ப இதுல என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, சாமியை எடுத்துட்டு போயிட்டாரு, ஆனா இது என்னது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கு நைட்டே அந்த கோவிலுக்கு, கருப்பசாமி கோவிலுக்கும் போறாங்க. அப்படி அந்த கோவில்ல போய் விஷயத்த கேட்கறாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நான் ஒரு உருவத்தை பார்த்தேன், அதாவது கனவுல பார்த்தேன், அதே மாதிரி உருவத்தை தான் அந்த வீட்டுடைய முக்கில இருந்தது, ஆனா நீங்க எடுத்துட்டு போனீங்க, அது என்னது, எதுக்காக என்னுடைய பின்னால அது இப்படி விரட்டுச்சு அப்படிங்கிற விஷயங்கள் அனைத்தையுமே கேட்கவும் ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த இடத்துல தாங்க கருப்பசாமி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சண்முக சுந்தரம் இருக்கிறார் இல்லையா, அவருடைய நண்பருடைய பேர் ஆனந்த் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆனந்துங்கிற நண்பன் என்ன பண்ணிருக்கிறான் அப்படின்னா, சில பெண்கள் கிட்ட தவறான முறையில ஈடுபட்டு இருந்திருக்கிறான். இவர் வேன்ல போவார் பாத்தீங்களா, அந்த டைம்ல இவரு கூட போறது, இந்த இடத்துல நான் இறங்கிக்கிடுறேன், வரும்போது பிக் பண்ண வேண்டிய தேவையில்லை, நானே வந்துருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இறங்கி போயிடுவாரு. அப்படி போன அந்த ஆனந்துங்கிற நபர் கரெக்டா ஒரு 6 கிலோமீட்டர்ல அந்த வண்டி நின்றுச்சு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. என்ன அப்படின்னா, இந்த 6 கிலோமீட்டர்ல அந்த பொண்ணு கிட்ட டைம் கேட்கணும்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த பொண்ணு இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல தாங்க இறங்கி போயிருக்கிறான். அது ஒரு காடமைப்பு. ஆனா என்ன அப்படின்னா, அந்த காட்டமைப்புக்குள்ளாடி போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் தூரம் உள்ள அந்த காட்டுக்குள்ள நடந்து போயிட்டாங்கன்னா அங்க ஒரு சின்ன கிராமம் மாதிரியான அமைப்பு இருக்குதுங்க. அங்க இருக்கக்கூடிய சில பெண்கள் கிட்ட தான் இந்த ஆனந்துங்கிற நண்பன் ஒண்ணு மண்ணுமா இருந்துட்டு வர்றது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கிறான். ஆனா அவன் திடீர்னு அன்னைக்கு ஒரு நாள் நைட்டுன்னு சொல்லலாங்க, அதாவது அந்த டைம் அவருக்கு சரியா தெரியல, ஒரு டைம்ல இறக்கி விட்டுருக்கிறாரு. அந்த நண்பன் போயிட்டு ரிட்டர்ன் வரக்கூடிய வழியில ரத்தம் கக்கி இறந்து போயிருக்கிறான். அது ஒரு வருடத்திற்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2004 அந்த காலகட்டத்துல அந்த சம்பவம் நடந்ததாட்டு சொல்லி இருக்கிறாரு. ஆனா அந்த நண்பன் இறந்த பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நண்பன் என்ன செய்தான் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா, இந்த நண்பன் அந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது அங்க ஒரு கோவில் ஒண்ணு இருக்குங்க. ஆனா அந்த கோவில் இப்ப கொஞ்சம் பெருசா வச்சிருக்கிறாங்களா. ஆனா அந்த டைம்ல ஒரு சின்ன ஒரு சிலை மட்டும் தாங்க அங்க இருந்துகிட்டு இருக்கும். அந்த சிலை கிட்ட போகும்போது, அதாவது நள்ளிரவு நேரம் அந்த நபர் போகும்போது அந்த சிலை, அதாவது அது ஒரு இசக்கியுடைய சிலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அந்த சிலை கிட்ட, அதாவது அதை கிராஸ் பண்ணி போகும்போது அந்த இசக்கி அப்படிங்கிற பெண், அதாவது அவங்க பெண் உருவம் எடுத்து அதுல உட்கார்ந்து இருந்திருக்கிறாங்க. இதை இவன் பார்த்த உடனே, இவன் பெண்ணாசை பிடிச்சவன் இல்லையா அந்த ஆனந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பன், அவன் என்ன பண்ணிருக்கிறான் அப்படின்னா, அந்த இசக்கியம்மன் கூட தெரியாம கிட்ட போய் அவங்கள கைய பிடிச்சி இழுத்துருக்கிறான். அதுல அடிச்சடியில தான் இந்த ஆனந்துங்கிற அந்த நபர் இறந்து போயிட்டாரு. அப்படி இறந்த பிறகு இந்த சம்பவம் இவருக்கு நடக்குது. அது எதனால நடக்குது அப்படிங்கறத இப்பதாங்க கருப்பசாமி சொல்றாரு. இந்த மாதிரி அந்த பையன் பண்ணனால இந்த இடத்துல அவனை இறக்கி விடுறது, ஏத்தி விடுறது, இந்த வேலையெல்லாம் பார்த்தது நீதான், உன்னையும் தீக்கணும், தீர்த்து கட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டா அந்த அம்மா. அதுக்கு காரணம் ஆனந்துடைய ஆன்மா. என்னுடைய நண்பன் இல்லாம நான் இருக்க மாட்டேன், எனக்கு நண்பனுடைய துணை தேவைப்படுது, அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை பேசியிருக்கிறான் அந்த அம்மனுக்கிட்டே. அதனால அவனே நான் உனக்கு தாரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல, அதாவது ரயில்வேல மாட்டினாங்க இல்லையா, அந்த டைம்ல அங்க வந்தது அந்த பெண்ணாட்டு இவர்கிட்ட பேசினது, வாங்கினது எல்லாமே அந்த இசக்கி தாங்க. என்ன அப்படின்னா, இவரை கொல்லதுக்கு முயற்சி பண்ணியிருக்குது. இவருடைய நல்ல டைம் இருந்ததுனால அந்த இடத்துல தப்பிட்டாரு. ஏன் அப்படின்னா, கற்பா கற்பான்னு சொல்லிட்டு இவர் கத்துனாரு பாத்தீங்களா வண்டிக்குள்ள இருந்து, அந்த சத்தத்தினாலதான் அது ஒண்ணுமே பண்ணாம அந்த இடத்துல விட்டுட்டு போயிடுச்சு. ஆனாலும் உன் கூடவே உன்னுடைய வீட்டுக்கே உங்களை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கு காரணம் இந்த இறந்து போன ஆனந்துடைய ஆன்மா அந்த இசக்கிக்கு கூட இருக்கிறதுனாலதான் அப்படிங்கிற விஷயத்த அந்த கருப்பசாமி சொல்றாருங்க. அதே மாதிரி என்ன அப்படின்னா, அந்த இசக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வத்துக்கு, அதாவது ஒரு தெய்வம்ங்க, அதுக்கு செய்ய வேண்டிய சில பரிகார பூஜைகளை நீ செய்துட்ட அப்படின்னா இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, உன்னை தேடியும் வராது. ஆனா உன்னுடைய
டைம் எப்ப மோசம் ஆகுதோ அந்த டைம்ல உன்னை தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கருப்பசாமி சொல்லி இருக்கிறாருங்க. இந்த விஷயத்த கேட்ட உடனே இதை எப்படி தீர்க்கிறது, என்ன பண்றது, அங்க போய் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாருங்க நம்மளுடைய சண்முக சுந்தரம். அப்படி சண்முக சுந்தரத்துக்கிட்ட அந்த கருப்பசாமி அடுத்தது ஒரு வழியை சொல்றாருங்க. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 3 சாவ கோழிகளை வாங்கிக்கிட்டு சில பூஜை சாதனம் வாங்கிக்கிட்டு அந்த இடத்துக்கு போ, தனியா தான் நீ போகணும். யாரு? நம்மளுடைய சண்முக சுந்தரம் அந்த இடத்துக்கு தனியா தான் போகணும். அதாவது என்னெல்லாம் வாங்க சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா, பூசணிக்காய் வாங்க சொல்லி இருக்கிறாரு, முட்டை, தேங்காய் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு அந்த கோவில்ல இருக்கக்கூடிய அந்த சிலையை 3 தடவை சுத்து, உன்னுடைய தலையை 3 தடவை சுத்திக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய இடத்துல ஒரு வாழை இலையை விரிச்சு இந்த 3 சாதனங்களை அங்க வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கோழியா எடுத்து உன்னுடைய தலையை சுத்தி கழுத்தை அறுத்து அதனுடைய ரத்தத்தை இந்த கீழே வச்சிருக்கக்கூடிய இந்த பூசணிக்காய் மற்றும் தேங்காய், முட்டை இதுல ரத்தத்தை தெளிச்சு 3 கோழிகளையும் அந்த மாதிரி கோயிலை சுத்தி வரும்போது உன்னுடைய தலையை சுத்தி இந்த மாதிரி வெட்டி அந்த இடத்துல அறுத்து போட்டுட்டு திரும்பி பார்க்காம நீ அங்க இருந்து வந்துரு, ஒன்னு அதுக்கு பிறகு எதுவுமே பண்ண மாட்டா அப்படிங்கறது மாதிரி அந்த இடத்துல அந்த கருப்பசாமி சொல்லி அனுப்புறாருங்க. ஆனா இவருக்கோ பயம். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அவரு பார்த்ததோ பண்ணதோ கிடையாது. அது இல்லாம நைட்னாலே அவருக்கு பயம் இருக்குது. இதுல போய் நான் ஒத்தக்கி எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே பயந்துருக்கிறாரு. அந்த டைம்ல கருப்பசாமிகிட்டே சொல்லியிருக்கிறாரு. அந்த டைம்ல கருப்பசாமி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, உன் பின்னாடியே தாண்டா நான் இருப்பேன், உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது, நான் இருக்கிறேங்கிற தைரியத்தோட நீ போடா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. அதே மாதிரி என்னன்னா, கரெக்டா அதுவும் எப்போ பண்ண சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அமாவாசை நைட்டு தான் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அமாவாசை நைட் அன்னைக்கு இவரும் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, தன்னுடைய அப்பா இருக்கிறாரு இல்லையா, அவர்கிட்ட விஷயத்த சொல்லிடுறாரு. அப்பா நீங்க எங்க கூட வாங்க, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, இந்த சாமியும் அவன் கூட வருது, நீ பயப்படாத, அவங்க அப்பாவே கூட வர்றதாட்டு நீ நினைச்சிக்கப்பா, எல்லா பொருளையும் நான் உனக்கு தந்து விடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பையில போட்டு எல்லா பொருளும் கோயில இருந்து எல்லா சாதனங்களும் கொடுத்து அனுப்பியும் வைக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய கோவில் பூசாரியை போய் பார்த்துக்கிட்டு தாங்க அங்க இருந்து கிளம்பி அந்த நைட்டு நேரத்துல அந்த கோவிலை நோக்கி போயிருக்கிறாரு. அதாவது ஒரு சிலை மட்டும் தாங்க அந்த காட்டுக்குள்ளாடி இருக்குமா, அந்த அவ்வளவுமே காடா இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கறதுனால அந்த சிலை மட்டும் தாங்க இருக்கும். அது ரொம்ப சின்னதா இருக்குமா, ஒரு 1.5 அடி 2 அடி சைஸ்ல தாங்க அந்த சிலை இருக்குமா. இவரும் போயிருக்கிறாரு. போகும்போதே இவருடைய கை காலெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சிருக்குது. கற்பா கற்பா கற்பான்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டே தாங்க போயிருக்கிறாரு. டக்குன்னு பார்க்கும்போது அவங்க அப்பா பின்னால வந்துடுறாருங்க. என் மகனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு பயந்து அவர் வந்துடுறாரு. வந்தோடனே, எப்பா நீ வந்துட்டியாப்பா, எனக்கு பயமா இருக்குப்பா, ஒன்னும் இல்லடா நான் கூட இருக்கேன்டா, நம்ம சுத்தி எல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாமி சொன்னது மாதிரியே அந்த இடத்துல எல்லாமே பண்றாங்க. எல்லாம் பண்ணி கிளியரா அந்த வேலையெல்லாம் செய்து அந்த இடத்துல கழுத்த அறுத்து போட்டுக்கிட்டு அங்க இருந்து திரும்பி பார்க்காம நடந்து கரெக்டா அவருடைய பைக்கை நான் சொன்னேன் இல்லையா அந்த ரோட்டு பக்கம் அதுல வச்சிருக்கிறாரு. அதுகிட்ட வரைக்கும் வேக வேகமா நடந்து வந்துடுறாங்க. அந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு, அப்பா யாரு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாரு. யாரு? நம்மளுடைய சண்முக சுந்தரம். அந்த இடத்துல அவங்க அப்பாவே இல்லைங்க. அரண்டு போயிடுறாரு நம்மளுடைய சண்முக சுந்தரம். ஏன் அப்படின்னா, அவருடைய லைஃப்ல இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு அவர் எதிர்பார்க்கல. ஆனா பின்னால அப்பாவை காணல. அந்த இடத்துல பயப்படுறாரு. என்ன அப்படின்னா, நம்ம அப்பாவை ஏதாவது பண்ணிடுச்சோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் ரிட்டன் பைக்கை வச்சுக்கிட்டு அவர் கையில இருக்கக்கூடிய டார்ச் லைட்டை ஆன் பண்ணிக்கிட்டு மறுபடியும் உள்ள போவதுக்கு அப்படி முன்ன போகும்போதே ஒரு அசரீதியான ஒரு சத்தம் உள்ள இருந்து வருதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் தாண்டா உன்னுடைய கற்பண்டா, போடா இங்க இருந்து அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேக்குதுங்க. அவருடைய உடம்பெல்லாம் அப்படி சிலிர்த்துருது. என்ன அப்படின்னா, அவங்க அப்பாவாட்டு அங்க அந்த இடத்துக்கு வந்தது அந்த கருப்பண்ண சாமி தான் அப்படிங்கறத அவரு பூரிப்போடையும் அந்த உடல் புல்லரிப்போடவே என்கிட்ட சொல்லி முடிச்சாருங்க. அங்க இருந்து வண்டி எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா எங்க வந்துடுறாருன்னா வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுல பார்த்தா அப்பா வெளியில வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. ஏன்னா மகன் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல குளிச்சுட்டு எடுத்துட்டு இவரும் வீட்டுக்குள்ள போயிடுறாரு. வீட்டுக்குள்ள போய் நடந்த இந்த சம்பவத்தையும் அப்படியே சொல்லி முடிச்சிருக்கிறாரு. நமக்கு நம்மளுடைய கற்பன் தான் துணை, நம்ம கற்பன் நம்ம கூடயே தான் இருக்கிறான், உன்னை இந்த அளவுக்கு காப்பாத்தி விட்டு இருக்கிறான், இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கறது மாதிரி அந்த இடத்துல அவங்க அப்பாவும் சொல்லி முடிக்கிறாரு. அதன் பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான சம்பவங்கள் எதுவும் அவருடைய லைஃப்ல நடக்கல. ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர் இந்த டிக்கெட் அடிச்சிட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அந்த வேலை அவருக்கு போயிடுச்சு. அதாவது மொத்தத்திலே ஸ்கூல்ல இருந்து வேலை இருந்து எடுத்துட்டாங்க. அதன் பிறகு இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, சென்னை பக்கம் வந்துடுறாரு. சென்னை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல தனியார் வேன் ஒன்று ஓட்டிட்டு இருக்கிறாருங்க. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய லைஃப் மாறிடுச்சு. நான் இப்ப நல்லா தான் இருக்கிறேன், இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு 2 குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படிங்கறது மாதிரி தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு சண்முக சுந்தரம் அனுப்பி தந்திருந்தாரு. அவருக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிடுறேன். இந்த சம்பவத்துல உங்களுடைய உடல் எந்த இடத்துல புல்லரிச்சுது அப்படிங்கிறத
மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவத்துடைய கருத்து என்ன அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க ஷேர் பண்ணி விட்டாதான் நம்மளுடைய சேனல் 1 லட்சம் சப்ஸ்கிரைபரை நெருங்கும். இது வரைக்கும் 57, 58 சொல்லி அப்படி அங்கங்க தண்ணி வாங்கிட்டே இருக்குது. நீங்க எவ்வளவு தூரம் ஷேர் பண்றீங்களோ அவ்வளவு தூரம் நம்மளுடைய சேனல் 1 லட்சம் சப்ஸ்கிரைபரை நெருங்கும் அப்படின்னு சந்தோஷத்தோட சொல்லிடுறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அது மட்டும் இல்லைங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானை தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.